இன்றைக்கி திங்கட்கிழமை நம்மளுடைய ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஈவினிங் மழை வர மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு துவைச்ச துணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வீடை பெருக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறதுன்ட்டு நார்மலாக நம்மளுடைய ஈவினிங் ரொட்டீன் எப்படி போமோ அதே போல் போய்கிட்டே இருந்தது. பசங்க இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக வந்திருந்தாங்க. வரும்போதே அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வந்திருந்தாங்க. என்னன்னு கேட்டதுக்கு இன்றைக்கி நாங்கள் எக்ஸாம் சூப்பராக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஒரு வீடு நம்ம எப்போவுமே கட்டும்போது முக்கியமானது ஒன்றுனா நம்மளுடைய ஜன்னல். அந்த நம்ம வீட்டுடைய அமைப்பே இந்த ஜன்னலை தான் அழகுபடுத்தும். அதே மாதிரி எங்கள் வீட்டில் இந்த ரூமில் ஜன்னல் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதுவும் காற்று இந்த பக்கத்து காற்று தான் நம்ம பக்கம்லாம் இந்த பக்கத்து காற்று தான் வருங்களா, அதனால் காற்றடிக்கும் போதெல்லாம் இந்த ரூமுக்கு வந்துருமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். எப்போவுமே இந்த ரூமில் மட்டும் எங்களுக்கு அனலே தெரியாது, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். மழை வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுடைய வீடு பேக் சைடு வியூ பாயிண்ட் இப்படி தான் இருக்கும். பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அப்படியே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குமே. அப்படியே மழையை ரசிச்சுக்கிட்டே மேல் வீட்டு போர்ட்டிக்கோவிலே படிக்க உட்காந்துச்சு. இவங்க ஸ்டடி பண்ணும்போதெல்லாம் நானும் கூடவே இருக்கணும். அப்போ தான் இவங்க உட்காந்து படிப்பாங்களே. சரி, இவங்க படிக்கும்போது நம்ம சும்மா இருந்தோம் எப்படின்ட்டு நானும் ஒரு பக்கம் என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆக மொத்தம் நம்ம ஃப்ரீயே கிடையாது.